வணக்கம் நண்பா. சொன்ன சொல் தாண்ட மாட்டான் இந்த கோட்டைசாமி அப்படிங்கிற மாதிரி ஹூண்டாய் கம்பெனி கரெக்டா டைம் பார்த்து ஹூண்டாய் கிரிட்டா காரை வந்து ஈவில விட்டாங்க. அப்படி விட்டது மட்டும் இல்லாம இன்னைக்கு புக் பண்ண எங்களுக்கு டெலிவரியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கிரிட்டா காருக்கு நம்ம இந்தியன் மார்க்கெட்ல நல்ல வரவேற்பு கிடைக்குது. ஏன்னா ஹூண்டாயில ஹேஷ்பேக் கார் இருந்தாலும் ஹேஷ்பேக் கார் தாண்டியும் அதிகமா சேல் ஆகிற கார் எதுன்னு பாத்தீங்கன்னா கிரிட்டா தான். அந்த அளவுக்கு இந்தியன் மார்க்கெட்டை வந்து ஆக்குபை பண்ணி வச்சிருக்குது. இந்த காரோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 19 லட்சத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹையர் எண்ட் மாடல் 25 லட்சம் ரூபாய்க்கு அவைலபிளா இருக்குது. இந்த வண்டியில 2 பேட்டரி ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. அதாவது 42 கிலோவாட், அதுக்கப்புறம் 51.4 கிலோவாட் பேட்டரி. இந்த மாதிரி 2 பேட்டரி ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. இது ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 473 கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து 51.4 கிலோவாட் பேட்டரி அந்த வெஹிக்கிள் வந்து கொடுக்கக்கூடியது. அதுவே 42 கிலோவாட் பேட்டரி இருக்கிற வண்டி 390 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாம இந்த வண்டி 0 to 100 ரீச் பண்றதுக்கு வெறும் 7.9 செகண்ட்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கும் அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது இது கம்பைண்டான ரேஞ்ச் தான். அக்யூரேட்டா இதே ரேஞ்ச் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா ரியல் டைம்ல எந்த மாதிரி ஓட்டுறோம், அதுக்கப்புறம் ஏசி எந்த அளவுக்கு யூஸ் பண்றோம், எத்தனை டைம் பிரேக்கிங் பண்றோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்சை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடியது. ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இன்டீரியர் அதுக்கப்புறம் எக்ஸ்டீரியர் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கிரிட்டா எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் தான் சேஞ்சஸ் இருக்குது. சொல்லிக்கிற அளவுக்கு மேஜர் சேஞ்சஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. பட் கிரிட்டா ஈவில பாத்தீங்கன்னா 6 ஏர் பேக்ஸ், ஏபிஎஸ் வித் இபிடி, ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் எல்லாமே ஸ்டாண்டர்டா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கார்ல லெவல் 2 அடாஸும் இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் சேஃப்டிக்காக. இன்டீரியர் அதுக்கப்புறம் எக்ஸ்டீரியர் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷான ஸ்கிட் பிளேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நியூ கிரில் வித் இன்டகிரேட்டட் சார்ஜிங் போர்ட் முன்னாடியே கொடுத்துருக்காங்க. 17 இன்ச் அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்து கம்ப்ளீட்டா எலக்ட்ரிக் பேட்ஜிங்கும் சூப்பரா பண்ணிருக்காங்க இந்த காரோட ட்ரெயில் கேட்ல. இந்த காரோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல் விஷயம் இந்த காரோட பவர் அவுட்புட் அப்படிங்கிறது உண்மையாலுமே நல்லா இருக்குது. ஏன்னா எடுத்து ஓட்டும் போது உண்மையாலுமே சீரியஸா வந்து நல்லா பண்ணிருக்காங்க. ரெண்டாவது பில்ட் குவாலிட்டியும் ஈவியை பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணிருக்காங்க. மூணாவது விஷயம் இந்த ரேஞ்ச் தான். 390 473 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் கிளைம் பண்றது உண்மையாலுமே ஒரு நல்ல விஷயம். ஏன்னா சாலிடா பாத்தீங்கன்னா ஹையர் எண்ட் மாடல் 473 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் கிளைம் பண்ணாங்கன்னா அட்லீஸ்ட் பாத்தீங்கன்னா 400 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் கிடைக்கும். ஏன்னா இது உண்மையாலுமே ஒரு நல்ல ரேஞ்ச் அப்படிங்கறத பார்க்க முடியும். நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வண்டி அந்த அளவுக்கு எக்ஸைட்டிங்கா இல்ல. ஏன்னா 0 to 100 ரீச் பண்றதுக்கு இது லிட்டரலி பாத்தீங்கன்னா 8 செகண்ட்ஸ் வரைக்கும் எடுத்துக்குது. அதனால வண்டியோட பவர் அண்ட் டார்க் அப்படிங்கிறது சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா இல்ல. அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து கொடுக்கல அப்படிங்கறத மிக முக்கியமான விஷயம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன, முதல்ல சொன்ன மாதிரி ஐசிஇ இன்ஜின்ல வந்து என்னென்ன விஷயங்களை கொடுத்திருந்தாங்களோ அதே மாதிரி தான் கிரிட்டா ஈவியும் கொடுத்திருக்காங்க. ஸ்பெஷலைஸ்டா எதையுமே பண்ணல கிரிட்டா ஈவில. சோ அதனால பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஆர்டினரியான ஒரு ஃபீல் தான் இருக்குது. மூணாவது பாத்தீங்கன்னா வெஹிக்கிள் டு லோட் போர்ட் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. சோ அது வந்து ரியர் சீட்ல கொஞ்சம் அதிகமா வந்து இம்பாக்ட் ஆகிற மாதிரி ஃபீல் இருக்குது. சோ அந்த விஷயம் பாத்தீங்கன்னா இன்கன்வீனியன்ட்டா இருக்குது இந்த பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது. இதை அடுத்தடுத்த அப்டேட்ல மாத்தி கொடுத்தாங்கன்னா உண்மையாலுமே இது சூப்பரா இருக்கும் அப்படிங்கறத நான் இங்க சொல்ல வரேன். ஓகே நண்பா, இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா எப்போ சொல்ற மாதிரி தான் மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். டாடா.